ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8th லெசன் பார்க்குறோம். இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற டாபிக் தான் இது. ஃப்ரீடம் இஸ் நெவர் டியர் அட் எனி ப்ரைஸ். இட் இஸ் அ பர்த் ஆஃப் லைஃப். வாட் வுட் எ மேன் நாட் பேயிங் ஃபார் லிவிங்? டெய்லர் கோவன். ஃப்ரீடம்ங்கிறது சுதந்திரம்னு அர்த்தம். சுதந்திரத்துக்காக எந்த விலையும் ஈடாகாது. எதை கொடுத்தாலும் நம்ம சுதந்திரத்தை வாங்க முடியாது. இட் இஸ் அ பர்த் ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவாசமே சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. தென் வாட் வுட் எ மேன் நாட் பேயிங் ஃபார் லிவ்? அதாவது வாழ்க்கைக்காக தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக மனிதன் எதையும் கொடுக்க மாட்டான். சுதந்திரமா வாழ்றதுக்காக அவன் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கறத தான் டைலர் கோவன் சொல்றார். அப்ப அதை பத்தி தான் நம்ம, அதாவது ஃப்ரீடம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ லெசனுக்குள்ள போகலாம். இன்ட்ரடக்ஷன். திஸ் சாப்டர் டிஸ்கஸ் த மேஜர் ஈவெண்ட்ஸ் தட் டுக் பிளேஸ் இன் இந்தியா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த பாடத்தில் நம்ம படிக்கக்கூடியது சுதந்திரத்திற்கு முன்னாடி இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் சுதந்திரத்திற்கு பின் எவ்வாறு இருக்குது இந்தியா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா வாஸ் எ காலனி ஃபார் லாங். நிறைய ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்தியா காலனி ஆதிக்கத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலனிசம் ரெஃபர்ஸ் டு எ சிஸ்டம் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் of which one of the ruler and the other is its colony. அதாவது இந்த இடத்துல காலனித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 10th எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம சோஷியலில் காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கிடையே சமூக மற்றும் பொருளாதாரம் தொடர்புள்ளது. ஒரு நாடு அதிகாரம் கொண்டவையாக இருக்கும், அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில இருக்கும். இன்னொரு நாடு அடிமை நிலையில இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் காலனித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. The ruling country not only has a political control over the colony, but it also determines the economic policies of the subjected country. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அதிகாரம் செலுத்தக்கூடிய நாடாக இருக்கும், இன்னொரு நாடு அடிமை நாடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த நாடு நாட்டினுடைய அரசியல் கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு அதிகாரமிக்க ஒரு நாடாக இருந்திருக்கும். Thus, the people living in a colony cannot take independent decisions in respect of all utilization of country's resources and important economic activities. India had a bitter experience of colonialism. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்கும்போது எந்த ஒரு முடிவுமே தனிச்சையாக அந்த என்ன சொல்லலாம், அந்த அடிமைப்பட்ட நாடு இருக்குல்லையா, எந்த ஒரு முடிவுமே தனிச்சையாக தனிப்பட்ட முறையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் பாதிப்புகள் நம்ம இந்தியாவுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் எக்கானமி டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்திய பொருளாதாரம் எவ்வாறு இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். The Indian sea route trade to Europe started only after the arrival of Vasco da Gama in Calicut, India on May 20, 1948. முதல்ல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு, இட் மீன்ஸ் யூரோப்புக்கும் வாணிக தொடர்பு தான் இருந்தது. அது எப்போ கடல் வழி வாணிக தொடர்புல இருந்து தான் ஆரம்பிச்சது. வாஸ்கோட காமா காலிக்கட்டில் 1498 மே 20 கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோட்டை தான் அவர் முதல்ல அடைஞ்சார். ஸோ அதுதான் முதல் வாணிபத்திற்கான அந்த தொடர்பு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் போர்ச்சுகீஸ் ஹேட் ட்ரேடட் இன் கோவா ஆஸ் ஏர்லி அஸ் 1510. முதல்ல பார்த்தீங்கன்னா 1510 கோவாவோட வாணிகம் செய்தாங்க ஆங்கிலேயர்கள். அடுத்தது in 1601 the East India Company was chartered and the English began their first inroads into the Indian Ocean. அதுக்கு பிறகு 1601 கிழக்கிந்திய வாணிக கம்பெனின்னு சொல்லுவாங்க ஆங்கிலேயர்களுடைய வணிக குழுவுக்கு. அது ஆரம்பிச்சோன்னே ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழியாக, நம்ம இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த இந்திய பெருங்கடல் வழியாக தங்களுடைய வாணிபத்தை அவங்க தொடங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். In 1614, Sir Thomas Roe was successful getting the permission from Jahangir for setting up the factories and slowly moved all parts of the world. அதுக்கப்புறமேல் பார்க்கும்போது 1614 சர் தாமஸ் ரோ
அவரோட தாமஸ் ரோ ஜஹாங்கீருங்கிற மன்னன்ட்டு, அப்போ முகலாய மன்னன், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதி பெற்று தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கான பர்மிஷனை அவர் பெறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுவதுமே அவங்களுடைய அவங்களுடைய ஆதிக்கங்கள், ஆக்கிரமிப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு, ஆங்கிலேயர் கால வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட், பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் த பிரிட்டிஷ், இந்தியன் ப்ராக்டிக்கலி லிவ்ட் இன் வில்லேஜ். ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி இந்தியா கிராமங்களை சார்ந்துதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். Thus the economy of the village was self-sufficient. போதுமான அளவுக்கு பொருளாதாரம் அப்போ ஒரு கிராம பொருளாதாரமாக சுயசார்பு பொருளாதாரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல் ஒன்லி த இண்டஸ்ட்ரீஸ் வேர் அலோவ் டு டெவலப். ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் தொழில்துறைகளுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். These economic and organizations change brought down the economic conditions of Indians. All the problems are chiefly related with health, housing, child and women welfare and labor, recreations, crime and social or disorganization. Due to this problem, the need for organized social work was realized. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அதாவது பின்தங்கிய பொருளாதாரம் மற்றும் அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது பெரிய மாற்றம், அதாவது இந்தியா பொருளாதார நிலையில மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஏன்னா அந்த அடிமை ஆங்கிலேயர்களுடைய வரவால. அதுக்கப்புறமேல் பார்க்கும்பொழுது பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் நலம், குடியிருப்பு, குழந்தை மற்றும் பெண்கள் நலன்கள், உழைப்பாளர்கள், பொழுதுபோக்குகள், குற்றங்கள் மற்றும் எல்லா இதுலையுமே அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதாவது இந்தியாவுடைய பொருளாதார நலனே மிகவும் பாதிப்புக்குள்ளானது, ரொம்ப ஸ்கான்சிட்டி பற்றாக்குறையாக ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். 100 years after Battle of Plassey, the rule of the East India Company was finally come to an end. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி நம்ம 10th படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சியில் இருந்தது. அது ஒரு முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருது. In 1858, British Parliament passed a law through which the power for governance of India was transferred from East India Company (EIC) to the British Crown. Even the transfer of power from the East India Company to the British Crown did not materially alter the situation. அதுக்கப்புறமேல் நம்ம பார்க்கும்போது 1858 பிறகு அது பேட்டில் ஆஃப் பிளாசி முடிவுக்கு வந்தது. அப்போ தான் ஆங்கில ஆட்சி முடிவுக்கு வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858 ஆங்கில பாராளுமன்றம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை முழு அதிகாரத்துக்கு உட்பட்டதாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரே சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லா அதிகாரங்களும் இனிமேல் கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1858 கொண்டு வந்தாங்க. இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமை முழுதுமாக மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வளர்ச்சி அடைந்த இதான் பொருளாதாரமாக மாற்ற முடியல அப்படின்னு சொல்லலாம். Britain had exploited India over the period of 2 countries of its colonial rule. On the basis of the forms of colonial exploitation, economic historians have divided the whole period in the 3 phases. ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்யும்போது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாகவே நம்மளுடைய இந்தியாவை ஆட்சி செய்து இந்தியாவை சீரழித்தவர்கள், அப்படியே பாதிக்கப்பட்டது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காலனி ஆதிக்க முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப மீண்டும் முன்னேறுவதற்காக பொருளாதார வல்லுநர்கள் ஒரு 3 கட்டமாக நம்ம இந்தியாவினுடைய சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் கேபிட்டல் அப்படின்னா வணிக மூலதன காலம்னு சொல்லலாம். அடுத்து இந்த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்னா தொழில் மூலதன காலம்னு சொல்றோம். அடுத்தது பார்க்கும்பொழுது பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம், நிதி மூலதன காலம் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல்னா வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்லலாம். த பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல் வாஸ் ஃப்ரம் 1757 to 1813 அப்படின்னு 1757 1813 வரைக்கும் இந்த வணிக மூலதன காலம்னு சொல்லலாம். The only aim of the East India Company was to earn the profit by establishing the monopoly trade in the goods with the India and the East Indians. அதாவது பார்த்தா இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய இவங்களோட மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையான அதாவது அவங்க தான் எல்லாமே அப்படி ஓன் டெசிஷன்ஸ் அந்த முற்றுரிமை வாணிபமாக செய்து லாபம் மட்டுமே அவங்களுடைய முக்கிய கான்செப்டா இருந்திருக்கு.
அடுத்தது when Bengal and South India came under the political shake of the East India Company in 1750s and 1760s, the objective monopoly trade was fulfilled அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1750லேருந்து 1760க்குள்ளார இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியோட அரசியல் நெருக்கடிக்கு உள்ளாகி ஒரு முற்றுரிமை வாணிகத்தை அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்கு. During this period, India had been considered as the best hunting ground for capital by the East India Company to develop the industrial capitalism in Britain. இது பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் பிரிட்டனோட தொழில் மூலதனம் முன்னேற்றுவதற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மிக முக்கியமான ஒரு சுரண்டல் நாடாக தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் சக்சீடட் இன் ஜெனரேட்டிங் ஹியூஜ் சர்ப்ளஸஸ் விச் வேர் repatriated to England, and the Indian leaders linked this problem of land revenue with that of the train. அதுக்கப்புறமேலு அந்த உபரியா எக்ஸஸாக இருக்காங்க இல்லையா, அந்த உபரிகளை வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் எதெல்லாம் அதிகமாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்திய தலைவர்கள் வந்து இதை வந்து சுரண்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. Above all, the officers of the company were unscrupulous and corrupt. ஸோ பெரும்பாலும் இந்த கம்பெனியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அலுவலர்கள் எல்லாருமே நேர்மையற்ற ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் மேலும் இந்தியா வந்து இன்னும் சுரண்டலுக்கு ஆட்பட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அடுத்த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, தொழில் மூலதன காலம். 1813லேருந்து 1815 வரைக்கும் இந்த தொழில் மூலதன காலம் அப்படின்னு சொல்லலாம். டியூரிங் திஸ் பீரியட் இந்தியா ஹேட் பிகம் எ மார்க்கெட் ஃபார் பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸ். ஆங்கிலேயரோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு துணிமணிகள் இருக்கக்கூடிய ஒரு சந்தையாக தான் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். India's raw materials were exported to England at a low price and imported finished textile commodities to India at a higher price. In this way, Indians were exploited அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மலிவு விலையில் பெறப்படக்கூடிய அந்த கச்சா பொருட்கள் இங்கிலாந்துக்கு சுலபமாக அவங்க ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமையான ஒரு பொருளாக திரும்பவும் நம்ம இந்தியாவுக்கே அது கொண்டு வந்து அது அதிக விலைக்கு அவங்க விற்பனை பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்தியர்கள் இதனால் மிகவும் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாஸ் ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் கியர். இந்தியாவுடைய பாரம்பரியமான அந்த கைவினை பொருட்கள் எல்லாமே தூக்கி எறியப்பட்டது, நலிவடையப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல்னா நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்லலாம். த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் த பீரியட் வாஸ் ஃபினான்ஸ் கேபிட்டல், நிதி மூலதன காலம். இது வந்து பார்த்தீங்கன்னா 19th century, அதான் ஸ்டார்டிங் ஃப்ரம் த க்ளோசிங் ஆஃப் த 19th century and the continuing till the independence. During this period, finance imperialism began to entrench itself through the managing agency firms, export-import firms and exchange banks and some export of capital. ஸோ இது பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு இறுதி வருடங்கள்லேருந்து அந்த கடைசி வருடங்கள்லேருந்து சுதந்திரம் அமைத்த வரை வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வியாபார நிறுவனங்கள், ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வங்கிகள், சில மூலதன ஏற்றுமதிகள், ஏகாதிபத்தியம் இது எல்லாமே அதிகமாக ஆதிக்கம் தொடர்ந்து ஆரம்பித்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த Britain decided to make the massive investments in various fields: rail, roads, postal system, irrigation, European banking system, and a limited field of education, etc. in India by plundering the Indian capital. ஸோ இந்திய மூலதனத்தை கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லலாம். அது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பு பாதை, அப்புறம் சாலை வசதிகள், போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சல் துறைகள், பாசன வசதிகள், அப்புறம் வங்கி முறைகள், கல்வியில் சில மாற்றங்கள் எல்லாமே வந்து பிரிட்டன் முடிவு செய்து அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சில பயன்களும் இருந்திருக்கு, அதை வந்து நம்மளால் மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் policy of the British lead to the unmingable as well as the uneconomic. The poor Indian taxpayers had been compelled to the finance for the construction of railways. The political power was handed over the British government by the East India Company in 1858. கடைசியாக பிரிட்டன் ரயில்வே பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து ரயில்வே கட்டமைப்பு கொள்கை கற்பனை செய்ய முடியாத நல்ல ஒரு
பொருளாதார பயனில்லாத கொள்கையாக அதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக அது ஃபேவராக அதை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரயில்வே பாதைகளை வந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு இவங்க வந்து வரி செலுத்தணும் அப்படிங்கிறதையும் இவங்க கொண்டு வந்தாங்க. மேலுமே கட்டாயப்படுத்தவும் பட்டாங்கன்னு சொல்லணும். 1858 பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் அதிகாரம் முழுவதுமே நம்ம இந்திய அதிகாரங்கள் எல்லாமே ஆங்கில அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்ககிட்ட போயிடுச்சு. இந்தியா முழுவதும் அவங்க கையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிக்ளைன் ஆஃப் த இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய இந்திய கைவினைப் பொருட்கள் நலிவடைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஹேட் எ வேர்ல்டு வைடு மார்க்கெட். இந்த இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் கன்சிஸ்டட் சீஃப்லி அண்ட் ஹேண்ட் வீவ்டு காட்டன் அண்ட் சில்க் ஃபேப்ரிக்ஸ், காலிக்கஸ், ஆர்டிஸ்டிக் வேர்ஸ், குட் கர்விங் எக்ஸெட்ரா. ஸோ இந்திய கைவினைப் பொருட்கள் உலகளவில் மிக வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இவங்க ஆங்கிலேயர்கள் வரவால் நம்மளுடைய ஏற்றுமதி குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்மளுடைய பருத்தி, பட்டு ஆடைகள், காலிக்கல்னா துணி வகைகள் தான், அப்புறம் அலங்கார பொருட்கள், மரச்சிற்பங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இவங்க ஆங்கிலேயரோட நம்ம எல்லாமே தொழில் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது த்ரூ த டிஸ்கிரிமினேட்டரி டாரிஃப் பாலிசி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்பஸ்லி டிஸ்ட்ராய்டு த ஹேண்டிகிராஃப்ட்ஸு. இது வந்து சுங்க வரிகள், அந்த டேக்ஸ் போடுறதுனால நம்ம இந்தியோட கைவினைப் பொருட்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டுற அளவு கூட விற்பனை இல்லை. With the disappearance of Nawabs and kings, there was no one to protect the Indian handicrafts. அந்த சமயத்தில் நவாப் அரசர்கள் இவங்களுடைய காலங்கள் முடிவுக்கு வந்ததுனால இந்திய கைவினைப் பொருட்கள் காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் could not compete with the machine made products. இந்திய கைவினைப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயந்திர பொருட்களோட போட்டி போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். The introduction of railways in India increased the domestic market for the British goods. அந்த இந்தியா ரயிலில் அது அறிமுகமான பின்னதான் பிரிட்டிஷ் பொருட்கள் உள்நாட்டு சந்தைக்கு இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சது. அடுத்த டாபிக்ல பார்க்கலாம்.